Hi friends, welcome to Lux Kanitham. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எடுத்துக்காட்டு 1.12 பார்க்க போகிறோம். கிடைமட்ட கோடு சோதனையை பயன்படுத்தி படம் 1.35 ரோம் லெட்டர் 1, அதாவது இந்த 1, 2, 3 இந்த 3 ஃபிகர் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. கீழ்கண்ட சார்புகளில் எவை ஒன்றுக்கொன்றானவை என காட்டுக. அதாவது அவங்களே சொல்லிட்டாங்க இது சார்பு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க, சரியா? ஆனால் என்ன கேட்டிருக்காங்க, ஒன்றுக்கு ஒன்றானவையா என காட்டுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு வரைபடத்தை பார்த்த உடனேவே அது சார்பா இல்லையா அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் இருக்கும். அதாவது கான்செப்ட் வீடியோ, அதை கிளிக் பண்ணிங்க, பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் கான்செப்ட் வீடியோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வரும் வரைபடத்தை யூஸ் பண்ணி எப்படி ஒரு சார்பா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. அதில் 2 முறை இருக்கும். ஒன்று என்னென்னா குத்துக்கோட்டு சோதனை, வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அதில் அது சார்பான்னு மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இந்த கிடைமட்ட கோடு சோதனையை பயன்படுத்தி தான், அதாவது ஹரிசாண்டல் லைன் மெத்தடை பயன்படுத்தி தான் இது ஒன்றுக்கு ஒன்றானதா அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் இந்த சம்மில் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, கிடைமட்ட கோடு சோதனை தான் நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க, இது சார்பு தான், ஆனால் ஒன்றுக்கு ஒன்றானதா அப்படின்னு கண்டுபிடிங்கன்னு கேட்டிருக்காங்க. சார்பு ஒரு ஒன்றுக்கொன்றானதாக இருக்கணும். அது கிடைமட்ட கோடை பயன்படுத்தி நான் செக் பண்ணணும்னா, நான் கிடைமட்ட கோடு வரையும் போது அது வளைவரைய ஒரே ஒரு பாயிண்டில் டச் பண்ணணும். 2 பாயிண்ட்டோ இல்லை 3 பாயிண்ட்டோ டச் பண்ணதுன்னா அது ஒன்றுக்கொன்றான சார்பு கிடையாது. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ அவங்க வளைவரைன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது இந்த ரோஸ் கலர் லைன், சரியா? இப்போ கிடைமட்ட கோடையும் அவங்களே ட்ரா பண்ணி காமிச்சிட்டாங்க. இது எக்ஸாம்பிள் சம்னால் அவங்களே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் தான் ட்ரா பண்ணணும், ஓகேவா? இப்போது அப்படி ட்ரா பண்ணும்போது இந்த வளைவரையை அது எத்தனை இடத்துல கட் பண்ணுதுன்னா பிங்கிற ஒரு இடத்துல மட்டும்தான் கட் பண்ணுது. அப்போ நம்ம இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அப்படின்னு சொல்லலாம். இப்போ செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா, இது இந்த ரோஸ் கலர் பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் அந்த வளைவரை. இப்போ கிடைமட்ட கோடு அவங்களே உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிச்சிருக்காங்க. இப்போ இந்த ட்ராவை நீங்கள் எங்கே வேணால் பண்ணலாம். நான் இங்கே தான் பண்ணணுமா, இங்கே பண்ணக்கூடாதுன்னா இங்கேயும் பண்ணலாம். அப்படி நீங்கள் பண்ணும்போது கரெக்டாக இங்கேயும் 2 இடத்துல டச் பண்ணும். அப்படி இதை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இதையும் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா 3 இடத்துல கூட டச் பண்ணலாம், சரியா? அந்த மாதிரி டச் பண்ணும்போது இப்போ இதில் 2 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு உங்களுக்கு இந்த கிடைமட்ட கோடில். இப்படி ஹரிசாண்டல் லைனில் 2 பாயிண்ட் கிடச்சிதுன்னா அது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஸோ இது சார்பு கிடையாது. அதே மாதிரி தேர்ட் ஒன் பாருங்கள், இதுதான் அவங்க கொடுத்துருக்குற வளைவரை. இப்போது நான் கிடைமட்ட கோடு வரைகிறேன். இங்கே வேணால் ட்ரா பண்ணலாம், இங்கே வேணால் ட்ரா பண்ணலாம். ஆனால் ஒன்று தான் ட்ரா பண்ணணும். நீங்கள் கீழே ட்ரா பண்ணிங்கன்னா மேலே ட்ரா பண்ணக்கூடாது, மேலே ட்ரா பண்ணால் கீழே ட்ரா பண்ணக்கூடாது, சரியா? ஸோ ஒரே ஒரு இடத்துல உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிச்சிருக்காங்க. இதுவும் பிங்கிற ஒரு இடத்துல தான் டச் பண்ணுது. அப்போ இதையும் நான் என்ன சொல்லலாம்னா ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டும் 3யும் ஒன்றுக்கு ஒன்றான சார்பு, இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு கிடையாது, ஓகேவா? ஓகே, உங்களுக்கு இந்த சம் தெளிவாகவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.